ரேஷன்ல குடுக்கக்கூடிய பச்சரிசிய யூஸ் பண்ணி வெந்தய தோசை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெசிபிக்கு 2 கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலா கடையில வாங்குன பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். கூடவே 1 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு இத ஊற வச்சுக்கிருங்க. கூடவே 3 ஸ்பூன் அவல் சேர்த்து ஊற வச்சுக்கிறேங்க. இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்க போறேன். கிரைண்டர்ல வேணும்னாலும் அரைச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைக்கும்போது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சு நர நரன்னு எடுத்துக்கிறேங்க. இந்த மாரி பதத்துல இருந்தா சூப்பரா இருக்கும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு, இத வந்து ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுருங்க. அடுத்த நாள் காலையில பார்க்கலாம். பாருங்க சூப்பரா பொங்கி வந்திருக்கு. இப்ப அடுப்புல தோசைக்கல்லு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தோசை மாரியா இல்லாட்டினா ஊத்தப்பம் மாரியே ஊத்துங்க. சூப்பரா பாருங்க அந்த ஓட்டைலாம் விழுந்து, சூப்பரா சாஃப்ட்டா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா வாரத்துல ஒரு டைமாவது மிக்ஸியில சேர்த்து அரைச்சு இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான வெந்தய தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கார சட்னி, தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணும்போது அட்டகாசமா இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.